அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வருடமாக நிலவி வந்த சிரியா அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 50 வருட சர்வாதிகார ஆட்சி முடிந்தது எப்படி, சைலண்டாக சிரியாவை கைப்பற்றிய இளம் புயலான யார் ஜொலானி அப்படிங்கிறவர் யார், அவர் பற்றிய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றின பல முக்கியமான பரபரப்பான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 50 வருடமாக நிலவி வந்த சிரிய அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. சிரியா தலைநகரில் போராளி குழுக்கள் நுழைந்ததால் அசாத் தப்பி ஓடி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அங்கே ஆட்சி கவிழ அஹாயாத் த்ரியா அல் ஷியாம் அப்படின்ற போராளி குழு தான் காரணம், அதாவது HTS என்ற போராளி குழு தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அல் கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற இராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜுலானி என்பவரால் HTS உருவாக்கப்பட்டது. அபு முகமது அல் ஜுலானி மிகவும் இளம் தலைவர் என்றாலும் அவருக்கு இராணுவ ரீதியாக நிறைய அறிவும் இருக்கு, அதே போல அரசியல் ரீதியாகவும் நிறைய அறிவும் இருக்கு. தற்போது இந்த போராளி குழு தான் அங்க போர்ல வென்றும் இருக்காங்க. போராளி குழுக்களிடம் சரணடையும்படி வீரர்களுக்கு அந்நாட்டு இராணுவம் உத்தரவும் பிறப்பித்திருக்காங்க. 50 வருட ஆட்சி கவிழ்ந்து விட்டதாக வீரர்களுக்கு அந்நாட்டு இராணுவம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் இருந்து அதிபர் பஷர் அல் அசாத் விமானத்தில் ரகசியமாக தப்பி ஓடிவிட்டதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. யார் இவர்? அதாவது 1982 ஆண்டு சவுதி அரேபியாவின் ரியாத்தில் பிறந்த அபு முகமது அல் ஜுலானி சாதாரண குடும்ப பின்புலத்தை கொண்ட தான். அவருடைய தந்தை பெட்ரோலியம் பொறியாளராக பணியாற்றினார். இவர்கள் 1989 சிரியாவுக்கு சென்றிருக்காங்க. டமாஸ்கஸ் அருகே குடியேறியிருக்காங்க. 2003 அவர் ஈராக்கிற்கு செல்வதற்கு முன்பு டமாஸ்கஸில் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பது பற்றி அதிகம் அறியப்படலங்க. அப்போதுதான் ஈராக் உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்க ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டு வந்திருக்காங்க. அமெரிக்காவை எதிர்க்கும் விதமாக ஈராக்கில் அல் கொய்தாவில் அபு முகமது அல் ஜுலானி சேர்ந்தார். அங்கே பிறகு பின்லாடனுக்கு மிகவும் நெருக்கமாகவும் ஆனார். 2006 ஈராக்கில் அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டு 5 வருடங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அல் ஜுலானி பின்னர் சிரியாவில் அல் கொய்தாவின் கிளைய நிறுவும் பணியில் ஈடுபட்டிருக்கார். அல் ஜுலானி அந்த ஆரம்ப ஆண்டுகளில் அல் கொய்தாவின் இஸ்லாமிக் ஸ்டேட் இன் ஈராக்கின் தலைவரான அபுபக்கர் அல் பஹாத்தியுடன் பணியாற்றியும் வந்திருக்கார். அதன் பின்னர் ISIL ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2013 அல் பக்தாதி அல் கொய்தாவுடனான உறவுகளை துண்டித்து சிரியாவில் தனியாக வளரப்போகிறோம் அப்படின்னு அறிவித்திருக்காங்க. ஆனால் அபு முகமது அல் ஜுலானி தொடர்ந்து அல் கொய்தாவுடன் நட்பாகவே இருக்கவும் விரும்பியிருக்கார். 2016 ISIS அமைப்புடன் ஏற்பட்ட கருத்தியல் வேறுபாடுகள் காரணமாக ஜொலானி 2017 HTS அமைப்பை உருவாக்கியிருக்கார். இந்த அமைப்பை உருவாக்கி வெறும் 7 வருடங்களில் சிரியாவில் போரை முடித்து அங்கு வென்றுள்ளார் அபு முகமது அல் ஜுலானி. அவருடன் தற்போது 10க்கும் மேற்பட்ட போராளி குழுக்கள் கைகோர்ந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி முடிவிற்கு வந்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. அவருக்கு எதிராக கிளர்ச்சியாளர் படை கிட்டத்தட்ட 50 வருடங்களாக போராடியும் வந்திருக்காங்க. அந்த போர் என்று அசாத் வீழ்ச்சி காரணமாக முடிவிற்கு வந்ததாகவே கூறப்படுது. இவர் சிரியா அதிபர் அசாத் கட்டுப்பாட்டில் இருக்கும் இடங்களை கைப்பற்ற அங்கே புதிய இஸ்லாமிய சட்டங்களை கொண்டு வந்தார். புதிய கல்வி முறை தொடங்கி மருத்துவம், வீடுகள் உள்ளிட்ட வசதிகளையும் வழங்கினார். அதோடு இல்லாமல் கடுமையான தண்டனைகளையும் அறிவித்தார்.
2014 தனது முதல் தொலைக்காட்சி நேர்காணலின் போது அல் ஜிராவின் பேசும்போது, நான் ஆட்சிக்கு வரும் இடங்களில் எல்லாம் இஸ்லாமிய சட்டம் கொண்டு வரப்படும், சிறுபான்மையினரான கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் மற்றும் அலாவிகள் வெளியேற்றப்படுவார்கள் அப்படின்னு அறிவித்திருக்காரு. தற்போது அதிபர் அசாத் தலைமறைவாகி இருக்கக்கூடிய நிலையில் அபு முகமது அல் ஜுலானி அங்கே நாட்டின் தலைவராகும் கூடிய வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் அதிபர் அசாத் ஆட்சி கவிழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் சிரியாவை ஆக்கிரமிக்க தொடங்கியும் இருக்கு. கடந்த 1974 ஆண்டு சிரியாவுடனான போர் நிறுத்த உடன்படிக்கையின் போது கோலன் மலைப்பகுதிகள் சிரியாவசம் இருந்திருக்கு. சிரியாவின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த குன்று பகுதிகள் தற்போது இஸ்ரேல் வசமும் வந்திருக்கு. சிரியாவில் ஆட்சி கவிழ்ந்ததை பயன்படுத்தி இஸ்ரேல் அந்த பகுதியை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்காங்க. தற்போது சிரிய அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிரியா தலைநகரில் போராளி குழுக்கள் நுழைந்ததால் அசாத் தப்பி ஓடியுள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு. அவர் ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் கூறப்படுது. சிரியாவில் ஆட்சி கவிழ ஹஹயாத் திரியாஹல் ஷாம் என்ற போராளி குழுதான் காரணம். அல் கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற இராணுவ தளபதியான அபு முகமது அல் ஜுலானி தான் இந்த வெற்றிக்கு காரணம். இவரால் தான் இந்த அமைப்பே உருவாக்கப்பட்டிருக்கு. கடந்த 1982 ஆண்டு டமாஸ்கஸ் அருகே இவர் பிறந்திருக்கார். இவரது உண்மையான பெயர் அகமது அல் ஷரா என்பதாகும். போராளி குழுக்களிடம் சரணடையும்படி வீரர்களுக்கு அந்நாட்டு இராணுவமும் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. சிரியாவில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக பல அமைப்புகள் போராளிகள் போராடி வந்துட்டு இருக்காங்க. அதில் ஹஹயாத் திரியால் அல் ஷாம் என்ற அமைப்பு தான் பலம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த அமைப்பு கடந்த நவம்பர் 27 தான் அரசுக்கு எதிரான போரை தொடங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்குள்ள இந்த அமைப்பு சிரியாவின் முக்கியமான நகரங்களை கைப்பற்றியும் இருக்கு. டமாஸ்கஸ் நகரை கைப்பற்றியதற்கு பிறகு இந்த அமைப்பின் மூத்த தளபதி லெப்டினன்ட் கர்னல் ஹசன் அப்துல் கானி டமாஸ்கஸின் புகழ்பெற்ற மசூதியில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். அவர் மசூதிக்குள் வந்ததும் அங்கு கூடியிருந்த மக்கள் அல்லாஹூ அக்பர் என்று கோஷமிட்டாங்க. மக்கள் மத்தியில் அவர் பேசும்போது, இது எங்கள் குழுவுக்கு மட்டும் கிடைத்த வெற்றி கிடையாது, அனைத்து இஸ்லாமிய மக்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும். தற்போது சிரியா முற்றிலும் சுத்தப்படுத்தப்பட்டிருக்கு. சிரியாவின் விடுதலைக்காக போராடியவர்களுக்கும் உயிர் இழந்தவர்களுக்குமான வெற்றி இது. அசாத்தின் ஆட்சியில் சிரியா ஈரான் நாட்டின் அடிமை போல இருந்திருக்கு. ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஆதரவாகவும் அசாத் இருந்தாரு அப்படின்னும் அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 50 வருடமாக நிலவி வந்த சிரியா அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சி கவிழ்ந்துவிட்டதாக வெளியான தகவலின் அடிப்படையில் சிரியா தலைநகரின் போராளி குழுக்கள் நுழைந்ததால் அசாத் தப்பி ஓடி உள்ளதாக தற்போது ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. அங்கே ஆட்சி கவிழ ஹஹயாத் திரியால் தர்ஹித் அல் ஷாம் என்ற போராளி குழு தான் காரணம். அல் கொய்தாவில் இளம் போராளியாக அனுபவம் பெற்ற அபு முகமது அல் ஜுலானி என்பவரால் HTS அப்படின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தற்போது இந்த போராளி குழு தான் அங்கே போரில் வென்று போராளி குழுக்களிடம் சரணடையும்படி வீரர்களுக்கும் அந்நாட்டு இராணுவம் உத்தரவு பிறப்பித்ததாகவே சொல்லப்படுதுங்க. இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 2013 அல் பஹாத்தி அல் கொய்தாவுடனான உறவுகளையும் துண்டித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா உள்பட சர்வதேச சக்திகளுடன் நேரடியாக பேசுவதன் மூலமாக ஜொலானி புவிசார் அரசியல் நிலப்பரப்பையும் தனது ஆட்சியை ஆதரிக்கும் அல்லது எதிர்க்கக்கூடிய முக்கிய நபர்களையும் புரிந்து கொண்டதாக காட்டினார். அசாத்திற்கு எதிரான தாக்குதலுக்கு முன்னதாக ஒரு நேர்காணலுக்காக அமெரிக்க செய்தி நிறுவனமான CNN அவரை தொடர்பு கொண்ட போது நேர்காணலில் ஜொலானி தான் மற்ற ஜிஹாதி பிரிவுகளில் இருந்து விலகி அவர்களின் மிருகத்தனமான தந்திரங்களில் இருந்து பிரிந்துவிட்டதாகவே சொல்லியிருக்கார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜொலானியின் அறிக்கைகளை ஒப்புக்கொள்வதாகவே கூறியிருந்தார். இருப்பினும் கிளர்ச்சி படை தலைவரின் வார்த்தைகளை விட அவரது செயல்கள் தான் இறுதியில் அவரது எதிர்காலத்தை வரையறுக்கும் அப்படின்னும் பைடன் தெரிவித்திருந்தார். ஜொலானியின் உரை பிராந்திய சக்திகளுக்கு உறுதியளிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. குறிப்பாக போதைப்பொருள்
பொருள் நாடு என உருவான பெயரை ஒழுங்குபடுத்தி சிரியாவின் நற்பெயரை மீட்டெடுக்கும் வகையில் அவருடைய வார்த்தைகளும் இருந்திருக்கு. எனினும் அவரது வார்த்தைகளை விட செயல்களே அனைத்தையும் தீர்மானிக்கிறது என கருதப்படுது.